Hi all, welcome to Fashion Temple. இன்னைக்கு part 2 வீடியோ ironing and box folding எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். டாப் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே நல்லா ஃப்ளாட்டாக நம்ம அயன் பண்ணிடணும். ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்ம அயன் பண்ணால் மட்டும்தான் நல்லா ஃப்ளாட்டாக நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் இருக்குல்ல, அதை 1 by 1 நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கணும். 1 inch கேப்பில் ஃபஸ்ட் ப்ளீட் எந்த அளவில் இடைவெளியில் வைக்கிறோமோ அதே மாதிரி எல்லா ப்ளீட்டையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்வர்டு டவுன்வர்ட் டைரெக்ஷன்னா டவுன்வர்ட் டைரெக்ஷன்லேயே தான் பண்ணணும். மாற்றி மாற்றி பண்ணோன்னா அது வந்து இதுவாகும். இப்போ 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். அந்த அயனிங் போர்டு இருந்ததுன்னா 3 பார்ட்டாக பிரிச்சுங்க. 1 பார்ட் அயன் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பார்ட் அயன் பண்ணுறோம். சப்போஸ் அயனிங் டேபிள் இல்லைன்னா உங்களோட கையை மெஷர் பண்ணிக்கோங்க. நம்மளோட முளம் போடுவோம்ல பூ, அந்த மாதிரி 3 தடவை 3 அளவுக்கு நம்ம இதை ப்ளீட் பண்ணோன்னா நம்ம பாடி வந்து கவர் பண்ணுற அளவு வந்துடும். அந்தளவுக்கு நம்ம அயனிங் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு போதும். இப்போ வந்து இது வந்து தேர்ட் இது ஸ்டேஜு, தேர்ட் பார்டரை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். எப்போ பண்ணாலும் எந்த டைரெக்ஷனில் பண்ணுறோமோ அதே டைரெக்ஷனில் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம சென்டர் ப்ளீட்டுக்கு போயிடலாம். சென்டர் ப்ளீட் வந்து டாப்பு நம்ம இடுப்பில் சொருவோம்ல, ஹிப்பில், அங்கே நல்லா ஃப்ளாட்டாக பண்ணணும், ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும். அதே மாதிரி சென்டரும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணிடலாம். கீழே பார்டர் வர்றதுல அந்தளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் அவசியம் இல்லை, பண்ணாமையும் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணலாம். நம்மளோட ஹிப்பில் சொருகிற பட்டனை நம்மளுக்கு உள்ள ரைட் சைடில் போட்டுக்கிட்டு திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டுட்டு நம்மளோட மீதி இருக்க துணியை வந்து அந்த பாக்ஸ் ஃபோல்டு அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்டு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ப்ளீட்ஸை சென்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். உள்ளே மடித்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் ப்ளீட்டை உள்ளே கொண்டு வந்து அந்த மடிப்பு அயன் பண்ணோம்ல, அதுக்கேற்ற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஒன்று கசங்கி இல்லாமல் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு பாக்ஸ் ஃபோல்டு வேணுமோ அந்த அளவுக்கு அதை மார்க் பண்ணி பின் பண்ணிக்கிட்டோம். இப்போ பின் பண்ணிக்கிட்டு மீதி இருக்க ப்ளீட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி அதை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து பாக்ஸ் ஃபோல்டு மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு மீதி இருக்க ப்ளீட்ஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம மடக்கி அந்த பாக்ஸ் ஃபோல்டு உள்ளேயே சொருவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணோன்னா பெட்டியில் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் 1 week வரைக்கும் அது எதுவும் ஆகாது. நம்ம அப்படியே அதை வியர் பண்ணிக்கலாம். நல்லா கலையவும் கலைவாது, நல்லா லாக் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.